இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற பெண்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசுக்கு ஊழியம் செய்த ஒரு சகோதரியை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 41வது வசனம் வரையிலும் அழகான ஒரு சகோதரியை பற்றி கூறப்படுகிறது. இந்த தபித்தாள் என்கிற சொல்லப்படுகிற யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீச்சி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தாள் என்று இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தபித்தாள் இந்த தொற்காள் என்னும் பேருடைய ஒரு சீச்சி இருந்தாள். அந்த சீச்சியானவள் அவள் கிரேக்கு பாஷையிலே அவள் பேர் தொற்காள் என்று கூறப்படுகிறது. அவளுடைய பேர் தபித்தாள் என்றும் கூறப்படுகிறது. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தபித்தாள் என்று சொல்லப்படுகிறதற்கு சாந்தமான கண்களை உடைய பெண்மான் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. தொற்காள் என்றால் சௌந்தரியம் என்று அர்த்தம் கொள்கிற ஒரு பெண்ணாக காணப்படுகிறது. இந்த வேதாகமத்திலே சீஷி என்கிற பெயர் இந்த தபித்தாளுக்கு மட்டும்தான் இந்த வேதாகமத்திலே சீஷி என்கிற பெயர் சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது. இந்த வேத புத்தகத்திலே இந்த தொற்காள் ஒரு சிறந்த ஒரு ஸ்திரீயாகிய ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அநேக நாட்கள் ஆண்டவருக்கு உள்ள உகந்தமான ஒரு ஊழியத்தை இவள் செய்திருக்கிறார். எனவே இவள் இறந்த போதெல்லாம் எல்லா பெண்களும் இவரை சுற்றி நின்று அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொற்காளுடைய குணநலங்களை பார்க்கும்போது இந்த தொற்காள் இயேசுவின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வந்த ஒரு நல்ல ஒரு சகோதரியாக காணப்பட்டாள். அவருடைய கற்பனைகளை அவள் வெகுவாக கை கொண்டாள். அவளுடைய கட்டளைகளுக்கு படியாக அவள் வாழ்ந்தவள். எனவே தான் ஆண்டவருடைய ஊழியத்தை அவள் செய்து வந்திருக்கிறார். அடுத்து பார்த்தீர்களானால் இந்த தொற்காள் என்ப சகோதரி உத்தம கிறிஸ்தவர்களாக காணப்பட்டிருக்கிறார். ஒரு உத்தமத்தோடு நடக்கிற ஒரு உத்தமமான ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயாக இவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த தொற்காள் ஒரு நற்கிரியைகளை செய்கிற ஒரு சகோதரியாக காணப்படுகிறார். நற்கிரியை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்லதை கொண்டு வரும். நற்கிரியைகளை நாம் செய்யும் போது கண்டிப்பாக அவைகள் ஒரு நாள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷங்களை அது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நற்கிரியைகளாக காணப்படுகிறது. நற்கிரியை நல்ல ஒரு செய்கைகள் அந்த தொற்காளுக்குள்ளாக காணப்பட்டது. அவள் ஏழைகளுக்கான அங்கிகளை செய்து அவள் கொடுத்திருக்கிறாள். எனவே அவளுடைய பெயரும் புகழும் இந்த வேதாகமத்தில் சீஷி என்கிற பெயரை அடையும்படியாக காணப்பட்டது. அவள் மட்டுமல்லாமல் தருமங்களை செய்கிற ஒரு சகோதரியாக காணப்பட்டாள். அதாவது தான் தருமங்கள் என்பது தனக்கு இருக்கிறதை வைத்து மற்றவர்களுக்கும் செய்கிறது தான் தர்மம் என்று சொல்லப்படுகிறது. தனக்கு மீதியானவற்றை கொடுக்கதை தானம் என்று நம்ம சொல்லுகிறோம். தனக்கு போக பிறருக்கு கொடுப்பதே தானம் என்று சொல்கிறோம். ஆனால் தனக்கு இருக்கக்கூடியவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செயல்தான் தர்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தர்மத்தை தான் இந்த தொற்காள் செய்து வந்திருக்கிறார். அவருடைய தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்துல எட்டினதாக காணப்பட்டது. அவள் வேதத்திலே ஒரு சிறிய பகுதியை பிடித்தாலும் ஆனால் அவளுடைய புகழ் ஒரு பெரிய புகழாக காணப்படுகிறது. அவள் மரித்த போது அவருடைய விதவைகள் எல்லாம் அவர்களை சுற்றி நின்று அழுதார்கள். எனவே அவள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பெண்ணாக காணப்படுகிறார். எனவே வசனம் கூட இப்படி சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று மத்தேயு 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகிற பெண்களாக வாழுகிற நாமும் நற்கிரியை செய்கிற பெண்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று நம்முடைய கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீகள் கண்டிப்பாக ஒரு நற்கிரியைகளை அவர்கள் செய்வார்கள். எல்லாவற்றையும் தனக்கு வேண்டும் என்று வைத்துக் கொள்ளாமல் தனக்கு இருப்பவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து பயன்படுகிற ஒரு பண்புள்ள ஒரு ஸ்திரீகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளைகளாக காணப்படுகிறார். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆதரிக்க சொல்லி இருக்கிறார். எனவே நாம்
நமக்கு இருக்ககிட்டே வைத்து நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட நம்மால் இயன்ற உதவிகளை நாம் பிறருக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய தர்மங்களை அவர் நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எந்த ஒரு குறைபாடுகளானாலும் சரி, எந்த ஒரு இழப்புகளானாலும் சரி, ஆண்டவர் அதனை சரி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தொற்கால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை தான் செய்து வந்திருக்கிறார். எனவே இந்த ஸ்திரீகள் நற்கிரைகளால் தங்கள் வஸ்திரங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளாக காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை இகழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து நாம் தவறாக பேசுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தபித்தாளை போல, இந்த தொற்காலை போல நாம் நற்கிரியை செய்கிற பெண்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய பெண் நன்கதாக ஒரு நற்கிரியுடைய பெண்ணாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அவருடைய செயலையை தான் செய்வார்கள். எனவே என்னை பார்க்கிறதான இந்த செய்தியை கேட்கிறதான அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் பிள்ளைகளாக வளர வேண்டுமானால் நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் அந்த நற்கிரியைகளை நினைத்து நமக்கு நல்ல காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தவித்தாளை போல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருந்து தர்மங்களை நம்ம செய்ய வேண்டும், நற்கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும். அந்த தவித்தாள் ஒரு சாந்தமான கண்களை உடைய பெண்மான் என்று புகழப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் புகழப்படுகிற பெண்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய பெண்களாக நாம் இருப்போம். நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல செயல்களை நாம் செய்வோம். தபித்தாளை போல நல்ல பெயர் வாங்குவோம். கர்த்தருடைய வேதத்திலே நாம் உத்தமமாய் இருந்து அந்த வேதத்தில் உள்ள பெண்களைப் போல நாமும் வாழ முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அருமையும் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியுமான இந்த மகிமை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே தொற்கால்ங்கிற தபித்தாளை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தொற்கால் நற்கிரியை செய்கிற பெண்ணாக காணப்பட்டால் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறதை கொண்டு நல்ல கிரியைகளை செய்கிற பெண்களாக ஆண்டவரே நாங்கள் இலங்கி பிரகாசிக்க கர்த்தர் ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட பெண்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே எழும்பவும் ஆண்டவரே தர்மங்களை செய்கிற பெண்கள் எழும்ப கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.